தொழிலாளர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக போராடி உயிர் நீத்த மேதின தியாகிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் உலகம் முழுவதும் சாதி, மதம், இனம், மொழி, நாடு கடந்து தொழிலாளி வர்க்கத்தால் தொழிலாளர்களுடைய உரிமை தினமான மே தினம் என்பது கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட குழு அலுவலகங்களிலும் இடை ஒன்றிய குழு அலுவலகங்களிலும் செங்கொடியை ஏற்றி மேதின தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடுத்த யுத்தத்தின் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு, பெட்ரோலிய பொருட்களுடைய தட்டுப்பாடு, குறிப்பாக எரிவாயு விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அந்த யுத்தம் என்பது துவங்கியது. அன்றைக்கு வெறும் $70 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை இன்றைக்கு $126 உயர்ந்திருக்கிறது. இதன் விளைவாக எரிவாயுனுடைய, குறிப்பாக கடைகளுக்கு போடக்கூடிய எரிவாயுனுடைய விலை என்பது ஒரு சிலிண்டர் $3250 என்கிற அளவுக்கு கடுமையாக உயர்ந்து ஹோட்டல் தொழில்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிலிருந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வீடுகளுக்கு வழங்கக்கூடிய சிலிண்டர் என்பதும் தட்டுப்பாடு ஏற்படும். நிச்சயமாக பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அடுத்த ஒரு சில நாட்களில் கடுமையாக உயர்த்த இருக்கிறது. இவ்வளவு நாட்களும் அவர்கள் உயர்த்தாமல் இருந்ததற்கான காரணம் இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல். ஆகவே தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் இன்றையோ நாளையோ அத்தகைய அறிவிப்பு வந்தால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. சொல்லப்போனால் ஏற்கனவே பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை மிக மலிவாக இருந்த காலத்தில் இவர்கள் பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை குறைக்கவில்லை. மாறாக தன்னுடைய நண்பர்களுடைய லாபத்திற்காக அந்த லாபம் முழுவதையும் அவர்கள் கொள்ளையடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு சர்வதேச அளவில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த சுமைகள் முழுவதையும் மக்கள் தலையில் சுமத்துவது என்கிற அணுகுமுறையைத்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கிறது என்பது சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, தேர்தல் முடிந்த உடனேயே ரயில்வேயில் இந்திய நாடு முழுவதும் ஏறத்தாழ 30,000 பணியிடங்களை ஒழித்து கட்டுவது என்கிற முடிவை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒழித்து கட்டுவது என்று சொன்னால் இனிமேல் அந்த பணியிடமே இருக்காது. ஒரு 2% பணியிடங்களை முற்றிலும் ஒழித்து கட்டுவது என்கிற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. வேலையை எதிர்பார்த்து, குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கனவுகளில் மண்ணள்ளி போட்டிருக்கிற காரியத்தை அந்த அரசாங்கம் என்பது செய்திருக்கிறது. உடனடியாக அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்த விரும்புகிறோம். ஏன்னா புதிய ரயில்கள் விடப்படுகிறது, புதிய தண்டவாளங்கள் என்பது போடப்படுகிறது, புதிய ரயில் நிலையங்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த மாதிரி ரயில்வே என்பது விரிவாக்கம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. இது பயணிகளுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் அரசாங்கம் செயல்படுகிறது என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இரண்டாவது, பொதுத்துறை நிறுவனத்தில் இத்தகைய பணியிடங்களை ஒழிக்கிற போது இடஒதுக்கீடு என்பதே கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும். குறிப்பாக பட்டியல் சாதி, பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது பாதிக்கப்பட்டு அரசு வேலை என்பதே பொய்யாய் கனவாய் போய்விடும் என்கிற நிலைமை என்பது ஏற்படும். ஆகவே ரயில்வேயில் பணியிடங்களை ஒழிப்பது என்கிற மத்திய அரசாங்கத்துடைய அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். அதே மாதிரி உழைப்பு சுரண்டல் என்பது எல்லை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. 8 மணி நேர வேலை என்பது ரொம்ப அபூர்வமாகவும் 10 மணி நேரம், 12 மணி நேரம் அல்லது 16 மணி நேரம் என்கிற அளவுக்கெல்லாம் பல துறைகளில் பல்வேறு பணிகளில் இன்றைக்கு தொழிலாளிகள் ஈடுபடுத்தக்கூடிய நிலைமை என்பது இந்திய நாடு முழுவதும் இருக்கிறது. அதை எதிர்த்த போராட்டம் என்பது இந்திய நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 8 மணி நேர வேலை என்பதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன். ஒன்றிய அரசு நாங்கள் எலெக்ஷன் எரிபொருள் வேலையெல்லாம் ஏற்ற மாட்டோம் அமைச்சரே சொல்லியிருக்காரு. ஏற்ற மாட்டோம் சொன்னாவே ஏற்ற போறாங்கன்னு தான் அர்த்தம். பிஜேபி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதை பற்றியான கருத்து சொல்லுங்க. இல்ல இது கருத்து திணிப்புன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா அது ஒரு குழப்பமான நிலையை மக்கள் மத்தியிலும் கட்சியினர் மத்தியிலும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த கருத்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்கிற முறையில் ஒரு கருத்து திணிப்பு என்பது வந்திருக்கிறது. நிச்சயமாக மக்களுடைய தீர்ப்பு என்பதுதான் எல்லோரும் ஏற்கத்தக்க ஒன்றாக இருக்க முடியும். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. அதில் வந்திருக்கிறத நான் ஏற்றுக்கல. கருத்து கணிப்பு என்று இப்போது வந்திருக்கக்கூடிய கருத்துக்களை நான் ஏற்கவில்லை. ஏன்னா இப்போ விஜய் ஆட்சி அமைப்பார்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. யாராவது நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? தமிழ்நாட்டில் யாருமே அவரே கூட ஏற்றுக்க மாட்டாரு. ஸோ அதனால அது ஒரு இட்டுக்கட்டப்பட்டும் அல்லது தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு கருத்தை மக்கள் தலையில் திணிப்பது என்கிற முறையில் தான் பல நிறுவனங்கள்
போட்டி போட்டுக்கொண்டு இத்தகைய கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே அது ஏற்கத்தக்க ஒன்றாக இல்லை. நிச்சயமாக அதே நேரத்தில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக திமுக ஆட்சி என்பது மீண்டும் தமிழகத்தில் மலரும். உயிரிழந்த குடும்பத்தை பார்க்க போறோம். பட்டாசு தொழிலுக்கு என்ன பண்ணணும்? தொடர்ந்து இந்த மாதிரி விபத்துகள் நடந்துட்டே இருக்கு. ஆண்டுதோறும் விபத்துகளை பெரிய துயரமான ஒரு சம்பவம் அது ஒரே கிராமத்தில் ஒரே சம்பவத்தில் 25 பேர் மரணம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் தொடர்ச்சியாக இத்தகைய நிகழ்வுகள் என்பது விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்று வருவது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த தொழில் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் கராராக கடைபிடிக்கப்படுவதில்லை என்பது மீண்டும் மீண்டும் பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கு. ஆகவே இந்த தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகள் சட்டத்துக்கு உட்பட்டு விதிமுறைகள் படி அந்த தொழில் நடைபெறுகிறதா, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகள் இருக்கிறதா என்கிற முறையில் அந்த ஆய்வு என்பது கராராக விதிமுறைகள் என்பது கடைபிடிக்கப்பட வேண்டும். உயிரிழப்புகள் இல்லாத வகையில் அந்த தொழிலை செய்வதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை என்ன என்பதை பற்றி ஆட்சியாளர்கள் யோசிக்கணும். எந்த விதத்திலையுமே தொழிலாளிகள் உயிரிழப்பதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. தொழிலாளர்களுடைய உயிர் பாதுகாப்புக்கு அந்தந்த நிறுவனங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே பாதுகாப்பான முறையில் இந்த தொழிலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் சம்பந்தமாக மத்திய மாநில அரசுகள் ஆலோசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். ஜாதிய ரீதியிலான பெரு பெயர்கள் ஊர் பெயர்கள் இன்னும் எடுக்காம இருக்காங்க. என்ன மாதிரியான நம்ம இல்லை, இப்போ ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த காலனி, சேரி இந்த மாதிரியான பெயர்களில் இருக்கக்கூடியதெல்லாம் மாற்றுவது என்பதற்கான ஒரு அரசாணையை வெளியிட்டார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட நாங்கள் அதை வரவேற்றிருக்கிறோம். ஆனால் இப்போதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு கிராமத்தினுடைய பெயர் அரசு ஆவணங்களில் சாதியினுடைய பெயரை நேரடியாக குறிப்பிடக்கூடிய வகையில் அந்த கிராமத்தினுடைய பெயர் இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த அரசு ஆவணங்களில் அந்த பெயரை மாற்றுவதற்கும் அந்த ஊர் கிராம மக்களோடு கலந்து பேசி பொருத்தமான வேறொரு பெயரை மக்களோடு கலந்து பேசி வைப்பதற்கும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுக்கும் தேர்தலுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க இன்றைக்கே கூட நினைத்தால் அதை மாற்றி அறிவிக்க முடியும். அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.